வணக்கம் கும்பராசி நண்பர்களே. கும்பராசி நண்பர்களுக்கு இந்த விகாரி வருடத்தில் வர சித்திரை மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பதிவு மூலம் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக கும்பராசிக்கு ஏழாம் அதிபதியாகிய சூரிய பகவானை பற்றி பார்ப்போம். ஏழாம் அதிபதியான சூரிய பகவான் பார்த்திங்கன்னா இந்த சித்திரை மாதத்தில் உச்சம் பெற்று காணப்படுவார். சூரிய பகவான் உச்சம் பெற்று காணப்படுவதால் தங்களுடைய கணவன் மனைவிக்கு மிகுந்த யோக பலன்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவி எடுத்த காரியங்களில் வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அவங்க செய்கிற காரியங்களில் எல்லாமே முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். ஏதேனும் ஒரு சுப செய்திகள் அந்த கணவன் மனைவியிற்கு கிடைக்கும். அதனால் கணவன் மனைவி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அற்புதமான பலன்கள் இந்த மாதத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி கணவன் மனைவிகளுக்குள்ள ஏற்கனவே பிணக்குகள் ஏதாவது இருந்திருந்தால், அதாவது சண்டை சச்சரவு இருந்திருந்தால், அந்த சண்டை சச்சரவு எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அடுத்து கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலருக்கு திருமண முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி திருமண முயற்சிகள் ஒரு சிலர் எடுத்துக்கிட்டு இருந்தால் அவங்களுக்கு எல்லாமே திருமண முயற்சிகள் கைகூடுறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அதாவது திருமணமே நடக்கணுங்கிற அவசியம் இல்லை, திருமணம் உறுதிப்படுத்தப்படலாம். சரிங்களா? பொன் வீட்டார் ஆண் வீட்டார் நாங்கள் பொண்ணு தர்றோம், திருமணத்தை வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழி கொடுக்கறதுக்கெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து நண்பர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு இணக்கமான போக்கு தென்படும். கூட்டுத் தொழிலையும் ஒரு இணக்கமான போக்கு இருக்கும். நண்பர்கள் வெளியில் கணவன் மனைவி வெளியிலாம் ஆதாயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. அடுத்து தங்கள் ராசி மேலே தான் சுக்கிர பகவான் இருக்கார். ராசி மேலே சுக்கிர பகவான் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலன் தான். அதாவது என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஆடம்பர பொருட்கள் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்களை கொடுப்பார். சிலருக்கு எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்கணுங்கிற எண்ணங்களை கொடுப்பார். சிலருக்கு வீடு கட்டணுங்கிற எண்ணங்கள்லாம் கொடுக்கறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. அல்லது வீடு வாங்கணுங்கிற எண்ணங்கள்லாம் உங்களுக்கு இந்த மாதத்தில் அதிகமாகவே காணப்படும். இப்போ ராசி மேலே இருக்கிற அந்த சுக்கிர பகவான் என்ன பண்ண போகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சித்திரை 3ஆம் தேதி உச்சம் பெற போகிறார். மீன ராசியில் உச்சம் பெற போகிறார். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 4 மற்றும் 9வது அதிபதி ஆவார். அப்போ 4ஆம் அதிபதி உங்களுக்கு உச்சம் பெறதுனால தாயாருக்கு மிகுந்த யோகங்கள் ஏற்படும். தாயார் நினைத்த காரியங்களில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அவங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை கிடைக்கும். அதனால் இந்த மாதத்தில் தாயாரை பொறுத்த வரைக்கும் நோய் நொடிகள் எல்லாமே நீங்கி ஒரு சுபிட்சமான நிலை இந்த மாதத்தில் காணப்படும். அடுத்து சொத்து சுகங்களில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சொந்த பந்தங்கள் எல்லாமே இந்த மாதத்தில் உயர்வு பெறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சொந்த பந்தங்கள்னால ஏற்பட்ட தொந்தரவுகளும் துயரங்கள் எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு விலக்கி கொடுக்கும். உங்களுக்கு சொத்து சுகங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளையும் இந்த மாதத்தில் அதிகமாகவே கொடுக்கும். ஆடை ஆபரணங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த சித்திரை மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து 9ஆம் அதிபதியாகி அந்த சுக்கிரனும் வலிமை பெற்று இருப்பதால் தந்தைக்கு மிகுந்த யோக பலன் ஏற்படுங்க. தந்தை நினைத்த காரியங்களில் வெற்றி பெறுவார். அதனால் அவருக்கு நினைத்த காரியங்களில் வெற்றிகள் கிடைக்கிறதுனால, மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கிறதுனால அவரை பொறுத்தளவு இந்த மாதத்தில் சந்தோஷமாக தான் இருப்பாங்க தந்தையை பொறுத்தளவு. அதே மாதிரி பூர்வீக சொத்துல இருந்து வந்த தொல்லைகள் எல்லாமே விலகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் நீண்ட தூரம் சென்று வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். தான தர்மங்கள் செய்யணுங்கிற எண்ணம் மேலோங்கும். தான தர்மம் செய்கிறதுக்கான வாய்ப்புகளையும் அந்த சுக்கிர பகவானை உங்களுக்கு உருவாக்கி தருவார். அடுத்து தங்கள் ராசிக்கு 5 மற்றும் 8ஆம் அதிபதி நீச்சம் பெற்றுத்தான் காணப்படுகிறார். 5ஆம் அதிபதி நீச்சம் பெற்று காணப்படுவது குழந்தைகளுக்கு ஏதேனும் தொந்தரவுகள் வரலாம். ஆனால் 8ஆம் அதிபதியாகிய அந்த புதன் பகவான் நீச்சம் பெற்று காணப்படுவது சிறப்பு தான். ஆனாலும் அஷ்டமாதிபதியாகிய அந்த புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்தையே பார்க்கறது சிறப்பு கிடையாது. அதாவது சித்திரை 13 வரைக்கும் சிறப்பு கிடையாதுன்னு அர்த்தம். ஏன்னா அஷ்டமஸ்தானத்தை அஷ்டமாதிபதி பார்த்தா ஏதேனும் மனக்குறைகள் நமக்கு ஏற்படும். மனக்குறைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மன சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏதேனும் ஒரு வழியில் நம்ம நினைச்ச காரியங்கள் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உடல் உபாதைகள் வரும். இல்லைன்னா வீட்டில் இருக்கவங்களுக்கு யாருக்கும் பார்த்தீங்கன்னா உடல் உபாதைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நினைத்த காரியங்கள் கொஞ்சம் தள்ளி போகிறதுனால, தாமதப்படுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கூட இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை 13ஆம் தேதி புதன் பகவான் நீச்சத்தன்மையிலிருந்து விலகி மேசராசிக்கு போயிடுவார். அப்போ மேசராசிக்கு போயிட்டா அந்த இடர்பாடுகள் எல்லாமே விலகிடும். அதாவது ஏதேனும் மனக்குறைகள் வர்றதா இருந்தால் அதெல்லாம் வராது. மனக்குறைகள் எல்லாமே நீங்கிடும். நோய் நொடிகளும் நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும்.
அடுத்து தங்கள் ராசிக்கு 3 மற்றும் 10ஆம் அதிபதியாகிய செவ்வாய் பகவான் வந்து 4வது ராசியில் தான் இருக்காரு. செவ்வாய் பகவான் வந்து 4வது ராசியில் இருக்கிறது உங்களுக்கு மிகுந்த யோகத்தை தரும். ஒரு சில கும்பராசியினர் வந்து பார்த்தீங்கன்னா சொத்து சுகங்கள், நிலம், வீட்டு மனைகள் வாங்கணும்னு நினச்சிருந்தா அந்த காரியங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாகவிஸ்தி கூட நடக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் வந்து இந்த மாதத்தில் இருக்கும். ஒரு சிலருக்கு சொத்து பத்தில் வீட்டில் வந்து சண்டை சச்சரவு இருந்திருக்கும். அந்த சண்டை சச்சரவுலாம் நீங்கி சொத்து பத்துக்கள் கைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும். அதுபோக தொழில் செய்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு ஏற்றமான மாதமாகும். ஏன்னா தொழில் வந்து விருத்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். புதுசாக தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்க தொழிலை விருத்தி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அந்த தொழிலை விரிவுபடுத்தி மேன்மை அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கும்பராசியினருக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இந்த மாதத்தில் வந்து அதிகமாகவே இருக்கும். அதனால் புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு இந்த மாதம் வந்து ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஏற்கனவே வேலையில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சம்பள உயர்வெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யுது இந்த மாதத்தில். அடுத்து குரு பகவான் 2 மற்றும் 11க்கு அதிபதியாகி அதிசாரத்தின் மூலம் 11வது ராசியில் தான் வந்து இப்போ இருக்கார். அப்போ 11வது ராசியில் 11வது அதிபதி இருக்கிற போது வந்து பார்த்திங்கன்னா தங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறலாம். போட்டி பந்தயங்கள் எல்லாம் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து வரும். உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். அதனால் குரு பகவானால் வர வேண்டிய பணம் எல்லாமே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏதேனும் ஒரு வழியில் உங்களுக்கு பணம் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதனால் கொஞ்சம் கஷ்டங்களும் இந்த மாதத்தில் குறையிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு சிறப்பான பலனை தரும் மாதமாக தான் இருக்குது. அதனால் இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு வருத்தப்படணுங்கிறது ஒரு விஷயம் இல்லை. வருத்தப்படுற மாதிரியான பெரிய விஷயங்களும் ஒன்றும் பெருசாக நடந்துறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் வந்து சிறப்பாக தான் இருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு மேலும் சிறப்பான பலன்கள் நடக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அருகில் உள்ள பெல் பட்டன் அழுத்துங்க. அதன் மூலமாக நாங்கள் வெளியிடும் ஜோதிடம் சம்பந்தமான ஒவ்வொரு வீடியோவும் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி கும்பராசி நண்பர்களே.